வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, கன்னட சினிமால 2015ல வெளியான அலோன் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இந்த கதையில வச்சிருப்பாங்க. கரையோரம் அப்படின்ற பேர்ல இந்த படம் தமிழ்லயும் இருக்கு. இந்த படத்துல சிம்ரன் ஒரு சின்ன ரோல் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பேரு பிரியா அப்படின்றது. ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு இவங்க ஃபீல் பண்ற மாதிரி நமக்கு தெரியுது. ரிலாக்ஸ் பண்றதுக்காக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ரம்யான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்க தான் அந்த இடத்துக்கு வர சொல்லியிருப்பாங்க. இவங்க கார்ல போயிட்டு இருக்கும் போது மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த மழையை பார்த்தா இவங்க சோகமா மாறுறாங்க. ஏன் எதுக்குன்னு தெரியல. இப்போ ஒரு டீ கடை கிட்ட வண்டியை நிறுத்திடுறாங்க. மழை விட்டதுக்கு அப்புறம் கிளம்பலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க டீ கடையில இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அந்த சின்ன பொண்ணை பார்க்கும் போது இவங்களுக்கு வேற ஒரு சின்ன பொண்ணோட ஞாபகம் வருது. அந்த பொண்ணுக்கு ஏதோ நடந்திருக்கு போல. அதை நினைச்சுதான் இவங்க ஃபீல் பண்றாங்க. இப்ப மழை நின்றுச்சுல, கிளம்பலான்ற மாதிரி கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இவங்க கொஞ்ச தூரம் வந்துட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து யாரோ சத்தம் கொடுக்குற மாதிரியே தோணுது. பின்னாடி யார் இருக்கான்ற மாதிரி கண்ணாடியை நிமித்தி பாக்குறாங்க. பின்னாடி ஒரு நபர் உட்காந்து இருக்காரு. அவரை பார்த்து இவங்க செம்மையா பயப்படுறாங்க. இவன் எப்படி கார்ல ஏறினான்ற மாதிரி கார் ஒரு இடத்துல நிறுத்திடுறாங்க. யாராவது வாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்காங்க. அந்த வழியா பைக்ல வர ரெண்டு பேர் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. காருக்குள்ள ஒரு நபர் இருக்கான்ற மாதிரி விஷயத்த சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேருமே என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வராங்க. ஆக்சுவலா காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்காரு பாத்தீங்களா, அவரை பொறுத்த வரைக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டவரா இருப்பாரு. வரப்போற கார்ல எல்லாம் இந்த மாதிரி ஏறி உட்காந்துருவாரு. மேடம், இவன் மனநலம் பாதிக்கப்பட்டவன், நீங்க ஃப்ரீயா விடுங்க, இப்ப போங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்களுமே அந்த ரெண்டு பேருக்கு நன்றி சொல்லி இங்க இருந்து கிளம்புறாங்க. சட்டுன்னு அவனை கார்ல பின்னாடி பார்த்தாங்கல்ல, அதனால தான் செம்மையா பயந்துருப்பாங்க. இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி இவங்களும் டிராவல் பண்றாங்க. ஃப்ரெண்ட் ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொன்னாங்கல்ல, அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு இவங்களும் வந்து சேர்ந்துடுறாங்க. ஒரு குளியல போடலான்ற மாதிரி குளிச்சுட்டுலாம் இருக்காங்க. இப்ப இவங்க சோஃபால உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. அவங்க பேரு ரம்யான்னு சொல்லியிருப்பேன். அவங்க இந்த இடத்துக்கு வர மாதிரி பிளான் இருந்திருக்கும். ஆனா கொஞ்சம் லேட் ஆயிருது போல. நான் சீக்கிரமா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. இவங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இவங்க வீட்ல இருந்து கொண்டு வந்த ஒரு புக்கை ஓபன் பண்றாங்க. அதுக்குள்ள ஒரு போட்டோவை வச்சிருப்பாங்க போல. அது கீழே விழுந்துருது. ஒரு சின்ன பொண்ணு இவங்களோட மைண்டுக்குள்ள ஓடுனா பாத்தீங்களா, அந்த சின்ன பொண்ணோட போட்டோவை பார்த்து பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலா இவங்க இருக்காங்கல்ல, இந்த சின்ன பொண்ணை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க. அந்த சமயம் மழை பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கும். அந்த பொண்ணு வீட்டுல இருக்கிற மாதிரியே தெரியல. இவன் எங்க போனா அப்படின்ற மாதிரி இவங்களுமே வெளியே வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் போதுதான் அந்த பொண்ணு ஸ்விம்மிங் பூல்ல தத்தளிச்சிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி இவங்க பக்கத்துல போய் பாக்குறாங்க. இவங்க தூக்குறதுக்குள்ள அந்த பொண்ணு இறந்து போயிட்டான்னு தெரிய வருது. இதை நினைச்சுதான் பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பாங்க. இவங்க மழையை பார்த்து பயந்ததுக்கு காரணமும் இதுவா தான் இருக்கும். இப்ப அதை நினைச்சு கொஞ்ச நேரம் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, காத்தோட்டமா வெளியே போய் வேடிக்கை பார்ப்போன்ற மாதிரி வெளியே வந்து வேடிக்கை பார்க்கறாங்க. இது பீச் ஹவுஸா இருக்கும். பக்கத்துலயே ஒரு பீச் இருக்கு. அந்த பீச்சில் அலையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. சரி, அந்த இடத்துல போய் கொஞ்சம் நனையலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. முடிஞ்ச என்ன புடி பார்ப்போன்ற மாதிரி அந்த தண்ணி பக்கத்துல வரும்போது ஓடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 2-3 வாட்டி பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களால நகர முடியல. அங்கேயே யாரோ புடிச்சு வச்சிருக்க மாதிரி இருக்கு. என்ன ஓட முடியலன்ற மாதிரிலாம் இவங்க பயந்துட்டு இருக்காங்க. இப்ப தண்ணிலாம் இவங்க மேல படுது. இவங்க அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இழுக்க ஆரம்பிக்குது. இது எல்லாமே இவங்களுக்கு வந்த கனவா இருக்கும். சட்டுன்னு இவங்களுமே கனவுல இருந்து முழிக்கிறாங்க. என்ன இந்த மாதிரிலாம் கனவு வருது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஜர்க் ஆயிடுறாங்க. இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி இவங்களும் வீட்டை விட்டு வெளியே வராங்க. இப்ப அந்த கரையை பார்க்கும் போது இவங்களுக்கு பயமா இருக்கு. இங்கதான் கரையோரம்ன்ற மாதிரி டைட்டில போடுறாங்க. இப்ப காலையில சமயம் இவங்க இருக்காங்கல்ல, ஜாகிங் மாதிரி போலான்ற மாதிரி இவங்களுமே ஜாகிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் போட்டோகிராஃபில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கேமராவோட தான் வெளியே வந்திருப்பாங்க. சரி, ரேண்டமா போட்டோ எடுக்கலான்ற மாதிரி இவங்க போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு நபர் போட்ல இந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்காரு. இதுக்கு பேர் போட் இல்ல, வேற ஏதோ சொல்லுவாங்க. எனக்கு என்னன்னு சட்டுன்னு வர மாட்டேங்குது. இப்ப கரைக்கு வந்தவர் விசில் அடிக்கிறாரு. இவர் பேர் ஜான் அப்படின்றது. இப்ப இவரோட குதிரை இருக்கு பாத்தீங்களா, இவரை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கு. இவருமே ஓடிக்கிட்டே அந்த குதிரையில ஜம்ப் பண்றாரு. இதெல்லாம் பாக்குற ஹீரோயின் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. யாரா இவருன்ற மாதிரி ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல குதிரை மட்டும் தான் நின்னுட்டு இருக்கு. முதல்ல அந்த குதிரையை பார்த்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவரை போய் மீட் பண்ணலான்ற மாதிரி அவரை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அவர் எங்க போனாருன்னே தெரியல. அப்ப சட்டுன்னு யாரோ முதுகுல கைய வைக்கிறாங்க. இவங்க பயந்த மாதிரி திரும்பும் போது அந்த ஜான் தான் அங்க நின்னுட்டு இருக்காரு. யாருங்க தேடிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் வந்தன்ற மாதிரி இவங்க சமாளிச்சிட்டு இருக்காங்க.
நம்மளை தேடி தான் வந்திருக்காங்கன்னு இவருக்கு நல்லாவே தெரியுது. நீங்க இந்த ஊர்ல புதுசா இருக்கீங்களே, இப்பதான் வந்தீங்களான்னு கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க எடுத்த போட்டோஸ் எல்லாம் இவர்கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே சீக்கிரமாவே ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது லைட் ஹவுஸ்ல தான் இருக்கன்ற மாதிரி சொல்றாரு. சரி பாப்போன்ற மாதிரி பிரியா இருக்காங்கல்ல, இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பிரியா கொஞ்சம் தள்ளி வந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல சுடுகாடு மாதிரி இடம் இருக்கு. என்ன பக்கத்துலயே சுடுகாடு இருக்குன்ற மாதிரி இவங்களுமே பயத்தோட பாத்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. இந்த வீட்டுல இருக்கவங்க கிட்ட பேசி பழகிடலாமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. வீட்டுல யாராவது இருக்காங்களான்ற மாதிரி சுத்தி முத்தி வந்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு சேவல் இருக்குல்ல, பறந்து இவங்களுக்கு பக்கத்துல வருது. இவங்க பயத்துல கீழே எல்லாம் விழுந்துடுறாங்க. இப்ப எந்திரிக்கலாம் நினைக்கும் போதுதான் ஒரு பெரியவர் அந்த இடத்துக்கு வராரு. யாருமா நீன்ற மாதிரி இவங்களை பார்த்து கேட்கிறாரு. நான் ரம்யாவோட ஃப்ரெண்டு, ரம்யாவே உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கிறாங்க. ஓஹோ, ரம்யாவோட ஃப்ரெண்டா, எங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல சில வாட்டி பார்த்திருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க ரம்யாவோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்கன்ற மாதிரி இந்த வயசான கப்பலுக்கு தெரிய வருது. பக்கத்திலே சுடுகாடு இருக்குமா, அதனால நைட்டு நேரம் வெளியெல்லாம் வராதன்ற மாதிரி சொல்றாங்க. சரி சரின்ற மாதிரி பிரியாவும் ஏத்துக்கிட்டு இவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதாவது ரம்யாவோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடுறாங்க. இப்ப லேப்டாப்பை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. இவங்க அப்பா கூட சேர்ந்து எடுத்த மாதிரி ஒரு போட்டோவை தான் பாக்குறாங்க. இந்த இடத்துல தான் ஒரு பிளாஷ்பேக்கை இவங்க யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் வர்ஷான்னு ஒரு தங்கச்சி இருப்பா. அந்த தங்கச்சி அக்கா கூட க்ளோஸா பேசுவா. அந்த வர்ஷா யாரையோ லவ் பண்றா போல. அவரோட பேர் அருண்கா. நீ தான் அப்பா கிட்ட இத பத்தி பேசணும்ன்ற மாதிரி கேக்குறா. முதல்ல நான் அந்த அருணை மீட் பண்றேன், எனக்கு ஓகேன்னு பட்டா அப்பா கிட்ட பேசுறேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லியிருப்பாங்க. தங்கச்சி இருக்கா பாத்தீங்களா, அருணை அறிமுகப்படுத்துறதுக்காக கூட்டு வந்திருப்பா. அருண் ஓரளவுக்கு நல்ல வேலையில தான் இருக்காரு. அதனால இவங்களுக்குமே பிடிச்சிருது. பேசாம அப்பா கிட்ட இவரை பத்தி பேசினா என்னன்னு யோசிக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, சீக்கிரமா ரெண்டு பேரோட ரூட்டும் கிளியர் ஆயிடும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அப்பா நல்ல மூட்ல இருக்காரான்னு பார்த்துட்டு பேசுறதுக்காக வராங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும்பா, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலன்ற மாதிரி தயங்குறாங்க. லவ் மேட்ரா அப்படின்ற மாதிரி அப்பா கேட்கிறாரு. இவங்களுமே ஆமாப்பா, தங்கச்சி ஒருத்தர லவ் பண்றா, அவர் ரொம்ப நல்ல ஒரு மாதிரி தான்ப்பா தெரியுறாரு, நீங்க பேசி பாருங்கப்பா, உங்களுக்கு ஓகேனா நீங்க உத்தரவு தாங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. சின்ன வயசுலயே இவரோட ஒய்ஃப் இறந்து போயிருப்பாங்க. இவர் பாசமா தான் ரெண்டு பொண்ணுங்களையும் வளர்த்திருப்பாரு. சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே வாங்கி தந்துருவேன். ஆனா கல்யாண விஷயத்துல மட்டும் எப்படிமா நீங்களே செலக்ட் பண்ணிடுறீங்க, அப்பா சரியா செய்ய மாட்டேன்னு நினைக்கிறீங்களான்ற மாதிரி கேட்கிறாரு. சரி அதெல்லாம் எதுக்கு பேசிட்டு அந்த பையனை வர சொல்லு, நான் பேசுறேன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. அப்பாவை பொறுத்த வரைக்கும் பெரிய நகை கடை தான் வச்சிருக்காரு போல. இவர் வியாபாரம்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா அருண் பேசுறதுக்காக வராரு. அருணோட வேலையை பத்தி கேட்கிறாரு. அருணோட ஃபேமிலியை பத்தி கேட்கிறாரு. அருண் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர்ன்றது இவருக்கு தெரிஞ்சிருது. உங்களை மாதிரி ஆளுங்களாம் பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து லவ் பண்ணுவீங்களா, திட்டமிட்டு தானே லவ் பண்ண, உண்மையை சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. என்ன சார் இப்படி பேசுறீங்கன்ற மாதிரி அருண் கேட்கிறாரு. எனக்கு விருப்பம் இல்ல, கிளம்புன்ற மாதிரி சொல்றாரு. அருணோ கோவமா இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துல பொண்ணு இருக்காங்கல்ல, அப்பா கிட்ட பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சாரிமா, அந்த பையனை எனக்கு பிடிக்கல, உன் தங்கச்சிக்கு நீ தான் சமாதானம் சொல்லணும்ன்ற மாதிரி சொல்றாரு. அடுத்த கொஞ்ச நாள்ல வேலை விஷயமா அப்பா வெளியூருக்கு கிளம்பிட்டு இருக்காரு. பொண்ணு கிட்ட சொல்லலாம்னு நினைச்சா சின்ன பொண்ணு இவர்கிட்ட பேசவே மாட்டாங்க. நீ சின்ன பொண்ணை நல்லபடியா பாத்துக்கோன்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆனா இந்த அக்கா இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச அப்பா பயங்கரமா அப்செட் ஆயிடுறாரு. நான் வெளியூருக்கு போன டைம் பார்த்து இப்படி பண்ணிருக்கல, அப்பா பேச்ச மதிப்புன்னு உன்னை நம்பி தங்கச்சியை விட்டுட்டு போனேன், இப்படி பண்ணிட்டல, இதுக்கப்புறம் என்கிட்ட பேசவே பேசாதன்ற மாதிரி அப்பாவும் சண்டை போட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்பத்துல இருந்து அப்பா பொண்ணு கிட்ட பேசவே மாட்டாரு. திடீர்னு ஒரு நாள் அப்பா எந்திரிக்கவே மாட்டாரு. என்ன ஏதுன்னு செக் பண்ணா அப்பா இறந்து போயிருக்காரு. கொஞ்ச நாள்லயே அப்பா மன வருத்தத்துல இறந்து போயிட்டாருன்னு தெரிய வருது. அதை நினைச்சுதான் இன்னமும் இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பிரசன்ட்ல ரம்யா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சாரி டி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. தங்கச்சியோட பொண்ணு இறந்து போனா பாத்தீங்களா, அந்த டைம் ரம்யா வந்திருக்க மாட்டாங்க. வராம இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சாரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க அந்த டாபிக் எடுத்ததுனால திரும்ப இவங்களுக்கு அந்த ஞாபகம் எல்லாம் வந்துருது. இவங்களுமே அதை யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ அதெல்லாம் மறந்து ரிலாக்ஸ் பண்ணுன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு உன்னை வர வச்சேன், நானே ஞாபகப்படுத்திட்டேன், சாரின்ற மாதிரி ரம்யா சொல்றாங்க. பரவாயில்ல விடுன்ற மாதிரி பிரியாவும் சொல்றாங்க. இப்ப காலையில சமயம் பிரியா இருக்காங்க பாத்தீங்களா, அவரை போய் பார்க்கலான்ற மாதிரி அவர் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அதாவது ஜான் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அவர் உட்காந்துட்டு இருக்கும் போது இவங்களுமே பக்கத்துல வந்து உட்காந்துடுறாங்க. இப்ப ஜான் கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஜான்மே லைட் ஹவுஸ்க்குள்ள வந்துடுறாரு. அங்கதான் அவர் படுத்து ரெஸ்ட் எல்லாம் எடுப்பாரு போல. போர்டுல சில பேரோட பேரெல்லாம் எழுதி வச்சிருக்காரு. என்ன பேரெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு பிடிச்சவங்களோட பேரெல்லாம் அந்த இடத்துல எழுத சொல்லுவேன், உங்களையும் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுல்ல, நீங்களும் எழுதுங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே சந்தோஷமா பேரெல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. இப்ப இருட்டிருது. எங்க இருட்டிருச்சு, பார்த்து போயிடுவீங்களான்னு கேக்குறாரு. அதெல்லாம் போயிடுவேன்ற மாதிரி இவங்களுமே நடக்க ஆரம்பிக்கிறாங்க.
அவங்க பக்கம் லைட்டை திருப்பணும்ன்ற மாதிரி இவரும் லைட்டை திருப்புறாரு. அவங்களுமே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இங்க இருந்து நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட லேப்டாப்ல இவங்க ஃப்ரெண்டோட போட்டோ தான் வச்சிருப்பாங்க. ஏற்கனவே ஃப்ரெண்டு சொன்னது இவங்களோட மைண்டுக்குள்ள ஓடுது. ஃப்ரெண்ட்ஷிப்பை யாருமே உன் அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி நான் பார்த்தது இல்ல, நீ உண்மையிலேயே கிரேட்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் இப்ப இவங்களோட மைண்டுக்குள்ள ஓடுதுல, லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரியா ஜாகிங் ஓடிட்டு இருக்கும் போது ஜான் குதிரையில வந்துட்டு இருக்காரு. எனக்கும் குதிரை ஓட்டணும்னு ஆசையா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதே சமயம் பயமா இருக்குன்னு சொல்றாங்க. நான் பக்கத்துல இருக்கும் போது நீங்க எதுக்காக பயப்படுறீங்க, ஏறுங்கன்னு சொல்றாரு. இல்ல இல்ல வேணான்னு சொல்றாங்க. அட வாங்கங்க எதுவும் பண்ணாது ஏறுங்கன்ற மாதிரி இவங்களை குதிரையில ஏத்தி விட்டுறாரு. ஒரு ரைடு மாதிரி போயிட்டு வாங்கன்ற மாதிரி இவங்களை அனுப்பி வச்சிடுறாரு. அந்த இடத்துல ஸ்டண்ட் எல்லாம் பண்ற மாதிரி நிறைய பேர் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காங்க. குதிரையில இவங்க வரத பார்த்தோன்னா எல்லாருமே ஜொல்லி விட்டு பாக்குறாங்க. இப்ப குதிரையை ஒரு ஸ்டேஜ்ல நிறுத்திடுறாங்க. குதிரைக்கு மேல இருக்க குதிரை நல்லா இருக்குன்ற மாதிரி கையெல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. விடுங்க விடுங்கன்ற மாதிரி இவங்களும் குதிரையை விட்டு இறங்கி இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஜானை நோக்கி தான் ஓடிட்டு இருக்காங்க. ஜான் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க போல. ஜான்மே இதை பார்த்து இவனுங்களை போட்டு அடிக்கிறாரு. யாரா இவன்ற மாதிரி அவங்களுமே அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இப்ப ஜானு தனியால இவங்க எல்லாரையும் போட்டு அடிக்கிறாரு. இவங்க எல்லாருமே பயந்து ஓடிடுறாங்க. நீங்க ஓகே தானேன்னு கேக்குறாரு. நான் ஓகே தான்ற மாதிரி இவங்களுமே சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. இப்ப வீட்டுக்கு வந்தவங்க ஜான் சண்டை போட்டதை பத்தியே யோசிக்கிறாங்க. அவரை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால வெப்பம்லாம் பட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. யாரா இருக்கும், ரம்யா தான் வந்திருப்பா போலன்ற மாதிரி கதவை திறக்கிறாங்க. பார்த்தா மாஸ்க் போட்ட மாதிரி யாரோ ஒருத்தர் இவங்களை பயம்புத்துறாங்க. பயம்புத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜானா தான் இருப்பாரு. அதாவது தங்கச்சி ஒருத்தரை கல்யாணம் பண்ணாங்கல்ல, அவரா தான் இருப்பாரு. அவர் தான் இப்ப கம்பெனி எல்லாம் மேனேஜ் பண்ற வேலையை பண்ணிட்டு இருக்காரு போல. சில சைன் எல்லாம் வாங்குறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ட்ரிப் எப்படி போகுதுன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அந்த சமயம் தான் ரம்யா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா ரம்யா இருக்காங்கல்ல, இப்ப நீங்க ஓகே தானே ஜான்னு கேக்குறாங்க. அதாவது இவர் ஒய்ஃபையும் இழந்திருக்காரு போல. அது இப்பதான் நமக்கு தெரிய வருது. அதாவது ஈரனோட தங்கச்சி வருஷாவும் இறந்து போயிருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் சோகமா பேசிட்டு இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஜானை பாக்குறதுக்காக இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஜானை இவங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமா அவர்கிட்ட வெளிப்படுத்துறாங்க. இவங்க பேசும்போது பர்த்டேவை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஜான் கரெக்டா நைட்டு நேரம் வந்து இவங்களை சர்ப்ரைஸ் பண்றாரு. இவங்களுமே இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவங்க க்ளோஸா பழகிட்டு இருக்கிறத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ரம்யா கூட இவங்களுமே ஒரு கோயிலுக்கு வந்திருக்காங்க. வாசல்ல ஜான் நிக்கிறத கவனிக்கிறாங்க. நீ உள்ள போ ரம்யா, நான் வரேன்ற மாதிரி ரம்யாவை மட்டும் கோயிலுக்குள்ள அனுப்பிடுறாங்க. இப்ப ஜான் கிட்ட பேசுறதுக்காக மரத்துக்கிட்ட வந்து ஜான் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த சமயம் ரம்யா இருக்காங்கல்ல, ஒரு டாக்டரை மீட் பண்றாங்க. அந்த டாக்டர் கிட்ட ஜென்ரலா பேசிட்டு இருக்காங்க. பிரியாவும் என் கூட வந்தா, அவ கொஞ்ச நேரத்துல வந்துருவான்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு போறாங்க. இப்ப அந்த டாக்டர் லேடி இருக்காங்கல்ல, பிரியாவை கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறாங்க. ஏன் இந்த மாதிரி வித்தியாசமா பாக்குறாங்கன்னு தெரியல. இந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க. இப்ப பிரியாவும் ஏடிஎம்ல காசு எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு காரை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. அந்த கார்ல ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். அந்த காரை ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி ஃபாலோ பண்றாங்க. டிராவல் ஏஜென்சில தான் அந்த கார் இருக்கு போல. யாரோ நிறுத்திட்டு போயிருக்காங்க. அதுல இருக்க அந்த ஸ்டிக்கரை மட்டும் இவங்க பாக்குறாங்க. அப்பதான் ஒரு விஷயத்த நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா இவங்களோட தங்கச்சி பொண்ணு தண்ணியில மூழ்கி இறந்து போனா பாத்தீங்களா, அந்த சமயம் இவங்க வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு கார் போயிருக்கும். அந்த கார்ல இதே மாதிரி ஒரு ஸ்டிக்கர் தான் ஒட்டி இருக்கும். சோ அந்த கார்ல வந்த யாரோ தான் இப்படி பண்ணிருக்காங்க. திட்டமிட்டு தான் அந்த பொண்ணை சாவடிச்சிருக்காங்கன்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சிருப்பாங்க. டிராவல்ஸ்ல இருக்க கார்ல யாருனாலும் யூஸ் பண்ணிருக்கலான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இவங்களுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த காரை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜான் வரதை கூட கவனிக்காம இருக்காங்க. அவருமே சட்டுன்னு பயம் புத்திடுறாரு. என்ன யோசிக்கிறேன்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி இவங்க சமாளிக்கிறாங்க. சரி, சர்ச்சில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நாளைக்கு வந்துரு, உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. அவர் சொன்ன மாதிரியே இவங்க சர்ச்சுக்கு வந்துடுறாங்க. சர்ச்சில் ஏதோ ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே ஒரு தாத்தா பாட்டியை பார்த்தாங்கல்ல, அவங்க கிறிஸ்டின்ஸ் போல இந்த இடத்துல வந்து கடவுள் கிட்ட வேண்டிட்டுலாம் இருக்காங்க. என்னம்மா திடீர்னு சர்ச்சு பக்கம் வந்திருக்கன்னு இவங்க கிட்டயும் கேக்குறாங்க. அதுவா, என்கிட்ட ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்றதா சொல்லியிருக்காரு, அதுக்காக தான் வெயிட் பண்றன்ற மாதிரி சொல்றாங்க. ஜான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது ஜானா? இந்த ஊர்ல ஜான்னு ஒருத்தன் தான் இருக்கான், அவனை இறந்து போயிட்டானேன்ற மாதிரி சொல்றாங்க. எது இறந்து போயிட்டாரா? இல்ல இல்ல, இந்த ஜான் உயிரோட தான் இருக்காரு, அவர் இந்த லைட் ஹவுஸ் கிட்ட தான் இருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க. ஏமா, அங்க இருக்கவன் தான் இறந்து போயிட்டான்ற மாதிரி தாத்தாவும் பாட்டியும் சொல்றாங்க. இவங்களால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, வேகமா கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. பக்கத்துல இருக்க ஒரு லைப்ரரிக்கு வராங்க. எனக்கு நியூஸ் பேப்பர் கட்டிங்லாம் வேணும்னு கேக்குறாங்க. ஏன்னா தாத்தா பாட்டி இறந்து போனதை பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த டேட்ல இருக்க நியூஸ் பேப்பரை எடுத்துடுறாங்க. செக் பண்ணா ஜான் ஒருத்தர் இறந்து போயிருக்காருன்ற மாதிரி வருது. இது ஜான் இறந்து போயிட்டானான்னு ஷாக் ஆகுறாங்க. இங்கதான் இன்டர்வியூல போடுறாங்க. அப்ப ஜானோட ஆன்மா தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுதான்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அப்ப சண்டை போட்டதெல்லாம் எப்படின்ற மாதிரி உங்களுக்கு சில கேள்விலாம் வந்துட்டு இருக்கு. அப்பன்னு பத்தி யாரோ கதவை தட்டுறாங்க. யாரா இருக்கும்ன்ற மாதிரி இவங்களுமே பயந்துகிட்டே கதவை திறக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஜான் தான் நின்றுட்டு இருக்காரு. இவங்க ஜானை பார்த்து பயப்படுறாங்க. எதுக்காக என்ன பார்த்து பயப்படுற, என்னாச்சுன்ற மாதிரி ஜான் கேட்கிறாரு. இவங்களுமே அழுதுகிட்டே விஷயத்த சொல்றாங்க.
எது நான் இறந்து போயிட்டேனா, யார் சொன்னா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அந்த தாத்தா பாட்டின்ற மாதிரி சொல்றாங்க. எது தாத்தா பாட்டி சொன்னாங்களா, அந்த தாத்தா பாட்டி தான் எப்பயோ இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாரு. அந்த தாத்தா பாட்டியோட வீடு பக்கத்துல தான் இருக்குன்ற மாதிரி காட்டுறதுக்காக இவங்களுமே கூட்டு வராங்க. பார்த்தா அந்த வீடு பாழடைஞ்ச மாதிரி தான் இப்ப இருக்கு. என்ன வீடு பாழடைஞ்ச மாதிரி தெரியுதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பக்கத்துல கல்லறை இருக்குல்ல, அதுல அந்த தாத்தா பாட்டியோட கல்லறையும் இருக்கு பாருன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்ப அந்த தாத்தா பாட்டி தான் இறந்து போயிட்டாங்க, இவர் உயிரோட தான் இருக்காரு போலன்ற மாதிரி இவங்களுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப காலையில சமயம் இவங்களும் ரூமை விட்டு வெளியே வராங்க. இப்ப பிரியா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. பிரியா கிட்ட நைட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற பிரியா ஷாக் ஆயிடுறாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க, ஜான் தான் இறந்து போயிட்டான், தாத்தா பாட்டி உயிரோட தான் இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க நைட்டு பார்க்கும்போது அந்த வீடெல்லாம் பாலடைஞ்ச மாதிரி இருந்திருக்கும். அதே மாதிரி ஜானை நைட்டு இவங்க கட்டிலாம் பிடிச்சிருப்பாங்க. இல்ல இல்ல ஜான் இருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. இரு காட்டுறன்ற மாதிரி வேகமா வெளியே வந்து அந்த பெரியவங்களோட வீட்டை காட்டலாம் நினைக்கிறாங்க. பார்த்தா அந்த பெரியவங்களோட வீடு நார்மலா தான் இருக்கு. அந்த பெரியவங்க பேர்ல கல்லறை இருக்க மாதிரியும் காமிச்சிருப்பாரு. ஆனா அந்த மாதிரி கல்லறை இருக்கிற மாதிரியே தெரியல. இதனால இவங்க இருக்காங்கல்ல லைட் ஹவுஸ் கிட்ட போனோன்ற மாதிரி வேகமா அந்த இடத்தை நோக்கி ஓடி வந்துடுறாங்க. அவர் வீட்டுக்குள்ள எல்லாம் கூட்டு போய் பேசினாரு பாத்தீங்களா, இவங்களுமே அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சு வராங்க. பார்த்தா அந்த இடமே பாலடைஞ்ச மாதிரி இருக்கு. அவர் பேசியிருக்க வாய்ப்பே இல்லைன்னு தெரிய வருது. இதெல்லாம் எப்படி பாசிபிள், நான் இந்த இடத்துல வச்சு அவங்க கிட்ட பேசினன்ற மாதிரி சொல்றாங்க. நீ பேசியிருக்கலாம் வாய்ப்பு இல்ல, எல்லாமே உன்னோட ஹாலுசினேஷன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாங்க. என்னதான் ஃப்ரெண்டு இந்த மாதிரி சொன்னாலும் இவங்களால ஏத்துக்கவே முடியல. இப்ப இவங்க இருக்காங்கல்ல அந்த கல்லறை கிட்ட இருக்க வெட்டியன் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ஜான் ஒருத்தனோட கல்லறை இங்க இருக்கான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆமா ஜானோட கல்லறை இங்கதான் இருக்கு, இதோ இங்கதான் இருக்கு பாருங்கன்ற மாதிரி எக்ஸாக்டான பிளேஸ காட்டுறான். ஜான் பேர்ல கல்லறை இருக்கிறத பார்த்து இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ரம்யா வீட்டுக்கு வந்து பிரியா பிரியான்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. பிரியா கிட்ட இருந்து பதிலே வரமாட்டேங்குது. பாத்ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது. அந்த இடத்துல பார்த்தா ஷவர்ல நனைஞ்சிட்டு தான் இருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரி நனைஞ்சிட்டு இருக்கன்ற மாதிரி ரம்யா இருக்காங்கல்ல துண்டால தொடச்சுக்கிட்டே என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. இவங்களுமே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அதான் நான் சொல்றேன்ல ஜான் ஒருத்தன் இல்லவே இல்ல, நம்ம டாக்டர் கிட்ட போய் பார்க்கிறது நல்லதுன்ற மாதிரி சொல்றாங்க. தெரிஞ்ச டாக்டர் கிட்டயே போய் பேசலான்ற மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் லேடியை பார்க்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. அதாவது கோயில்ல இவங்களை மீட் பண்ணாங்கல்ல அந்த டாக்டர் லேடியை பார்க்கிறதுக்காக வராங்க. அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்கிற அந்த டாக்டர் லேடி இருக்காங்கல்ல, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்ன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஈரன் அன்னைக்கு ஜான் கிட்ட பேசுற மாதிரி தனியா தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க. அதை இந்த டாக்டர் லேடி பார்த்திருப்பாங்க. அதெல்லாம் சொல்றாங்க. ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஆரம்பிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா ஈரன் இருக்காங்கல்ல, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, சொன்னா புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. டாக்டர் லேடியும் இந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எந்திரிச்சு போன ஈரன் நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு ரூம்ல அவரை பாக்குறாங்க. அதாவது ஜான் நின்னுட்டு இருக்கிறத பாக்குறாங்க. ஜான் இங்கதான் இருக்கான், ஜான் இங்கதான் இருக்கான்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்ன இவ கத்திட்டு இருக்கான்ற மாதிரி டாக்டரும் ஃப்ரெண்டும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஜானை காட்டுறன்ற மாதிரி இந்த ரூம்குள்ள எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அந்த ரூம்ல மத்த பேஷண்ட் இருக்காங்கல்ல டிஸ்டர்ப் ஆகுது. அதனால இவங்க ஊசி போட்டு தான் ஆகணும்ன்ற மாதிரி மயக்க ஊசியை போட்டுடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே மயக்கமாய் கீழே விழுந்துடுறாங்க. இப்ப பிரியாவும் வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டிவில ஒருத்தர் போட்டோகிராஃபி எடுக்கிற மாதிரி சீன் வருது. இதை பார்க்கும்போது இவங்களுக்கு கேமரால எடுத்த போட்டோ எல்லாம் ஞாபகம் வருது. வேகமா கேமரால இருக்க போட்டோ எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் ஏற்கனவே இவங்க நிறைய போட்டோ எல்லாம் எடுத்தாங்கல்ல அந்த போட்டோ எல்லாம் இருக்கு. இது மூலியமா நம்ம ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. ஃப்ரெண்டை வர சொல்லியிருப்பாங்க. அந்த ரம்யாவும் வாசல்ல வெயிட் பண்றாங்க. ரம்யா உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, இந்த விஷயத்தை வச்சு ஜான் மாதிரி ஒருத்தன் இருக்கான்றதை நான் ப்ரூவ் பண்ணிடுவேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்படி உங்க கார்ல வந்துட்டு இருக்கும் போது அந்த ஜான் இருக்காரு பாத்தீங்களா, ஜீப்பை விட்டு இறங்கி எங்கேயோ போயிட்டு இருக்காரு. ஜான் அங்கதான் போயிட்டு இருக்கான் பாருன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட காட்டுறாங்க. இரு பிடிக்கலான்ற மாதிரி வேகமா அந்த இடத்தை நோக்கி ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. எங்கடி ஜான் இருக்கான், எங்கேயும் இல்லைன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டும் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க பார்த்தவரு காணாம போயிடுறாரு. சரி நம்ம போலீஸை பார்க்க போலான்ற மாதிரி இவங்களும் கிளம்புறாங்க. இப்போ ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜான் ஒருத்தன் இறந்து போயிட்டான், ஆனா ஜான் மாதிரியே வேற ஒருத்தனை நான் பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரி இவங்க நடந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி போட்டோ எடுத்ததா சொன்னீங்கல்ல காட்டுங்கன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இவங்களுமே வேகமா கேமராவை தந்து பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. பாக்குறவரோட முகம் மாறிடுது. ஏன்னா கேமரால ரேண்டம் போட்டோஸ் தான் இருக்கு, அந்த மாதிரி எந்த ஒரு போட்டோஸும் இல்ல. ஏமா நீ ஒழுங்கா பாருன்ற மாதிரி திரும்பி கேமராவை தராரு. எப்படி போட்டோஸ்லாம் டெலீட் ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. என் போன்ல சில போட்டோஸ் இருக்கும், நான் வர அவசரத்துல போன் எடுத்துட்டு வரல, இருங்க நான் போன்ல இருக்க போட்டோஸ் எடுத்துட்டு வரேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. போன் எடுத்து பாக்குறாங்க. போன்லயே இவங்க எடுத்த போட்டோ இல்லாம தான் இருக்கு. கொஞ்ச நேரத்துல ஃப்ரெண்டு வந்துடுறாங்க. நான் உண்மையிலேயே போட்டோ எல்லாம் எடுத்தேன், நான் சொல்றதை கேளுன்ற மாதிரிலாம் இவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. நான் சொல்றதை நீ கேளு, எல்லாமே உன்னோட கற்பனைன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ஒருவேளை நம்ம தான் ஜானை பாக்குற மாதிரி கற்பனை பண்றோம் போல அப்படின்ற மாதிரி இவங்களே கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஜான் கூட பழகுனாங்கல்ல அதை பத்தி எல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே
ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஜான் இருக்காருல, புல்லட் பைக்ல இவங்கள நோக்கி வந்துட்டு இருக்காரு. கற்பனை அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனா அவர் இவங்க கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்களுமே நீ யாரு, எப்படி என்னோட கண்ணுக்கு மட்டும் தெரியலன்ற மாதிரிலாம் அவரை தள்ளி தள்ளி விடுறாங்க. உனக்கு என்னாச்சு, நான் தான் ஜான் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு பக்கத்துல வந்து கையெல்லாம் வைக்கிறாரு. அப்பன்னு பத்தி யாரோ இவரை அடிச்சு பறக்க விடுறாங்க. அடிச்சது யாருன்னு பார்த்தா அருண் தான். வேலை விஷயமா பேசுறதுக்காக வந்திருப்பாரு. இவங்க கிட்ட அவன் மிஸ்பிஹேவ் பண்றான்றதுக்காக தான் அடிக்கிறாரு. அருண் நில்லு நில்லுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா இவர் கேட்காம அவன் கூட சண்டை போடுறாரு. அவனும் இந்த அருணை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். ஒரு ஸ்டேஜ்ல அருணோட கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கான். விடு விடுன்ற மாதிரி இவங்க ஜான் கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பத்தி யாரோ இவங்க மண்டையிலேயே அடிக்கிறாங்க. அடிச்சது யாருன்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இவங்க கீழே விழுறாங்க. அடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஃப்ரெண்டு ரம்யாவா தான் இருப்பாங்க. இப்ப ரம்யா இருக்காங்கல்ல, இங்க இருக்க அந்த ஜானை பார்த்து சிரிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே இந்த இடத்துல கையெல்லாம் கொடுத்துக்கிறாங்க. இப்ப ஜானு ரம்யா ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு ஃபைலை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அருண் பிரியாவை ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு தான் இந்த ஃபைலை கொண்டு வந்திருக்காங்க. ரம்யா, உன்னை உண்மையான ஃப்ரெண்டு மாதிரி தானே பார்த்தேன், எதுக்காக இந்த மாதிரி பண்ணன்ற மாதிரி பிரியாவும் ஃபீலிங்கா கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ரம்யா பயங்கரமா சிரிக்கிறாங்க. உன்கிட்ட ஃப்ரெண்டா நடிச்சதே உன் சொத்தெல்லாம் புடுங்கிறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. காசுக்காக தான் இதெல்லாம் பண்ணியா, காசு வேணும்னா என்கிட்டயே கேட்டுக்கலாம்லன்ற மாதிரி கேட்கறாங்க. சரி கேட்டா எவ்வளவு காசு தருவ, 1 லட்சம் ரூபாய் தருவியா, 5 லட்சம் ரூபாய் தருவியா, அதிகபட்சம் ஒரு 10 லட்சம் ரூபாய் தருவியா, அதை தாண்டி தரமாட்ட, அதுக்காக தான் இந்த மாதிரி பிளான போட்டேன்னு சொல்றாங்க. இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணு, உங்க ரெண்டு பேரை விட்ரோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்களுமே சைன் பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க. ஆனா பக்கத்துல இருக்க அருண் இருக்காருல, வேணான்னு சொல்றாரு. ஒழுங்கா வாய மூடுன்ற மாதிரி இந்த ஜான் மிரட்டுறான். அருண் அப்பயும் வேணான்னு சொல்றாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, சைன் பண்ணிடுறாங்க. இப்பயாவது கயிறை கழட்டி விடுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா இவங்க பதிலே பேசாம இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே கயிறை கழட்டி விடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேர் ஏற்கனவே கேஸை லீக் பண்ணிருப்பாங்க. இந்த இடத்தையே வெடிக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. வெடிக்க வைக்கலாம் நினைக்கிறதுக்குள்ள வேற ஒருத்தங்க இந்த இடத்துக்கு வராங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் பேர் அஞ்சலி அப்படின்றது பெரிய போலீஸ் ஆபீசரா இருப்பாங்க. இவங்க டீம் கூட தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. டீமை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, இவங்க ரெண்டு பேரையும் லாக் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி மீதி ரெண்டு பேரை காப்பாத்திடுறாங்க. கயிறை கலட்டினதுக்கு அப்புறம் அருண் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பொண்ணான ரம்யாவை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. அப்படி அடிச்சிட்டு இருக்கும் போது யாரோ இவருக்கு பின்னாடி கண்ணை நீட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அஞ்சலி தான் நீட்டுறாங்க. மேடம், அவரை நோக்கி எதுக்காக கண்ணை நீட்டுறீங்க, அவரு நல்லவருன்ற மாதிரிலாம் பிரியா சொல்றாங்க. இல்ல பிரியா, இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறதே இவன் தான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அஞ்சலியோட படிப்புக்காக பிரியாவோட அப்பா நிறைய சப்போர்ட் பண்ணிருப்பாரு. அதனால தான் அஞ்சலி போலீஸ் ஆபீசரா மாறி இருப்பாங்க. அப்பா சாவர தருவாயில இருக்கும் போது என் பொண்ணுங்களை நீதாமா பாத்துக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரு. இவங்களோட தங்கச்சி உடம்பு முடியாம கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போயிருப்பாங்க. தங்கச்சியோட பொண்ணு தண்ணியில மூழ்கி இறந்து போயிருப்பா. இவங்களுக்கு லைட்டா டவுட் வந்திருக்கும். மீதி இருக்க ஈரனை நம்ம கண்காணிக்கணும், கவனமா பாத்துக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. அப்பதான் ஈரின் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இந்த இடத்தை செக் பண்ணும் போது இவங்களுக்கு நிறைய டவுட் வந்திருக்கும். ஆக்சுவலா அந்த தாத்தாவும் பாட்டியும் கிறிஸ்டின் மாதிரிலாம் பண்ணாங்கல்ல, ஆனா அவங்க வீட்டுல துளசி மரம் இருக்கும். துளசி மரம் வச்சிருக்கவங்க எப்படி கிறிஸ்டினா இருப்பாங்கன்னு விசாரிச்சிருப்பாங்க. அப்பதான் அவங்க எல்லாருமே நடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. இங்க இருக்க நிறைய பேர் நடிக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்கன்றது தெரிஞ்சிருக்கும். இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்கும் போதுதான் இந்த ஃப்ரெண்டை பத்தி உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். உண்மை என்ன தெரியுமா, அருணை பொறுத்த வரைக்கும் ரம்யாவோட பாய் ஃப்ரெண்டா இருப்பாரு. ரம்யா சொத்தெல்லாம் எப்படியாவது நம்ம புடுங்கணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அதுக்கு நீ அந்த வீட்டுக்குள்ள நுழையணும், தங்கச்சி எப்படியாவது கரெக்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவர் அதுக்கேத்த ஸ்டெப் எல்லாம் பண்ணிருப்பாரு. சோ பிளான் பண்ணி தான் தங்கச்சியை லவ் பண்ற மாதிரி நடிச்சிருப்பாரு. பையன் கிட்ட பேசி பாக்குறேன்னு அப்பா சொன்னாரு பாத்தீங்களா, அவன் பேச்சுல முழுக்க சொத்து மேலதான் ஆசைப்படுறான்றது அப்பாக்கு தெரிஞ்சிருக்கும். அதை கண்டுபிடிச்சுதான் இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி அனுப்பி வச்சிருப்பாரு. அப்பா கவனமா தான் இருந்திருப்பாரு. இவங்க தான் அவசரப்பட்டு தப்பு பண்ணிருப்பாங்க. தங்கச்சியை எப்படி சாவடிச்சாங்கன்றத பத்தி அஞ்சலி சொல்றாங்க. ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தரணும், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அதெல்லாம் தெரியக்கூடாதுன்ற மாதிரி ரொம்ப கவனமா இயற்கையான சாவு மாதிரி இதை பண்ணிருப்பாங்க. அடுத்து தங்கச்சி பொண்ணை சாவடிக்கிற வேலை இருக்கு பாத்தீங்களா, அந்த வேலையை பண்ணதே ரம்யாவா தான் இருப்பாங்க. தண்ணியில முக்கி இருப்பாங்க. அதுக்கப்புறம் கார் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. சோ கார்ல போயிட்டு இருந்தது ரம்யான்றது இப்பதான் பிரியாக்கு தெரிய வருது. ஆக்சுவலா பிரியா உடஞ்சு போய் உட்காந்துட்டு இருந்தாங்கல்ல, அப்ப ரம்யா கிட்ட இருந்து கால் வந்திருக்கும். இந்த மாதிரி கெஸ்ட் ஹவுஸ்ல ரிலாக்ஸ் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இவங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு பிளான பண்ணிருப்பாங்க. அதுக்காக தான் வர வச்சிருப்பாங்க. ஜான் மாதிரி ஒருத்தர் நடிச்சாரு பாத்தீங்களா, அவரோட உண்மையான பேரு ஸ்ரீராம் அப்படின்றது. அவரோட பையன் ஹாஸ்பிட்டல்ல சீரியஸான கண்டிஷன்ல இருக்கான், காசு தரோம் இந்த விஷயத்த பண்ணுன்ற மாதிரி அவரை கூட்டு வந்திருப்பாங்க. ஈரின் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பார்த்தாங்க, அவரோட பையன் தான் ஹாஸ்பிட்டல்ல இருப்பான். அதனால தான் பார்க்கிறதுக்காக போயிருப்பாரு. அப்பதான் இவங்க எதர்ச்சியா கவனிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அவர் வந்த எல்லாமே உண்மைதான். இவங்க தான் அவர் இல்லவே இல்லன்ற மாதிரி எல்லாரையும் ஏமாத்தி இருப்பாங்க. போலீஸ் கிட்ட போட்டோ எல்லாம் காட்டலாம் நினைக்கும் போது ஜான வழியில பார்த்து இறங்கி ஓடினாங்க பாத்தீங்களா, அந்த கேப்ல அருண் இருக்காரு பாத்தீங்களா, நடுவுல இருக்க போட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடுவாரு. அதனால தான் போலீஸ் பார்க்கும்போது போட்டோ இருந்திருக்காது.
போலீஸ் கிட்ட இந்த ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, பார்க்காத விஷயத்த பார்த்தேன்னு சொல்றா, கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்கா போல, இந்த கன்ஃபியூஷன்ல ஏதாவது சூசைட் பண்ணிப்பாளான்னு எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரிலாம் ஒரு பிட்ட போட்டு வச்சிடுறாங்க. அதாவது அவளுக்கு மூளை குழம்பிருச்சு, அதனால அவ இறந்து போயிட்டான கொண்டு வந்துடலான்ற மாதிரி பிளான்லாம் பண்ணிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி சொத்தெல்லாம் எழுதி வாங்குறதுக்காக தான் இப்படி எழுதி வாங்கியிருப்பாங்க. இப்ப ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்கல்ல, இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறதுக்கு அஞ்சலி உத்தரவிடுறாங்க. ஆளுங்களும் கூட்டு போறாங்க. ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து பிரியா தப்பிச்சிட்டாங்கல்ல, இப்ப இந்த இடத்தை விட்டு கிளம்பலான்ற மாதிரி இவங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.